what we have heard just now is a very important truth. நாம் இப்பொழுது கேட்ட காரியம் அது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். Because when we say that in CFC we try to proclaim the new covenant, CFCலே நாம் புது உடன்படிக்கையை நாம் அறிவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, it is not just that we preach victory over sin. நாம் பாவத்தின் மேல் உள்ள வெற்றியை மட்டும் நாம் பிரசங்கிப்பதல்ல. Whereas many others preach only forgiveness of sins. அநேகர் பாவ மன்னிப்பை மட்டும் பிரசங்கிக்கிறார்கள். And it's not also that we just preach that we are to become one body in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாய் மாறுகிறோம் என்று பிரசங்கிப்பது மட்டுமல்ல. The Old Testament there was one high priest, now we are one body. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரதான ஆசாரியர் இருந்தார், இப்பொழுது நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். And only Christ is the high priest. கிறிஸ்து மட்டுமே பிரதான ஆசாரியர். But the other thing which we are to proclaim in CFCலே நாம் அறிவிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்றால், that we are to be a people who follow Jesus in his reproach. அவருடைய நிந்தையிலேயும் இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை அறிவிக்க வேண்டும். Why? ஏன்? Because most of those who call themselves Christians and churches and preachers, they are all seeking to be honor and seeking to be famous in the country and in the world. இந்த நாட்டிலேயும் இந்த உலகத்திலேயும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், சபை என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், பிரசங்கியார் என்று சொல்லிக்கிறவர்கள், அவர்கள் இந்த உலகத்திலே கனத்தையும் மகிமையும் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கென்று. And they proclaim themselves with big pictures of themselves and big posters in cities, just like the film stars. சினிமா நட்சத்திரங்களைப் போலவே இவர்களும் தங்களை மகிமைப்படுத்தும்படியாக வெளிப்படுத்தும்படியாக பெரிய போஸ்டர் அடிக்கிறார்கள், படங்களை போடுகிறார்கள், பட்டணங்களிலேயும் மற்ற இடங்களிலேயும். That is so different from the spirit of Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவின் ஆவியை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. So we must have zero of that in CFC. ஆகவே இந்த சரக்கு நமக்கு 0 தான் CFCல இருக்க வேண்டும். We have to proclaim that in the new covenant we proclaim what Jesus said. புதிய உடன்படிக்கையில் இயேசு என்ன சொன்னாரோ அதை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். He said in Luke chapter 14, லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே, Luke chapter 16, லூக்கா 16ஆம் அதிகாரம் and verse 15, 15ஆம் வசனம், in the last part, அந்த கடைசி பகுதி, that which is highly esteemed among men is detestable in the sight of God. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. It's an abomination, that which is great in the eyes of men. மக்களுடைய கண்களிலே மேன்மையாக தோன்றுகிறது, தேவனுடைய கண்களில் அருவருப்பாய் இருக்கிறது. So whenever we try to, if anybody tries to exalt themselves, எப்பொழுதெல்லாம் God says that's an abomination to me. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தன்னை உயர்த்துகிறானோ தேவன் அப்பொழுது அது அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்கிறார். It's very important to understand this verse. இந்த வசனத்தை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். And that is why Jesus said to the Pharisees, you are detestable in the sight of God. ஆகவேதான் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அருவருப்பாய் இருக்கிறீர்கள் என்று பரிசேயர்களை குறித்து சொன்னார். Because they were seeking for that which is highly esteemed among men. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிற காரியத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். And one way was, it says in the earlier part of that verse, you justify yourself in the sight of men. அதிலே ஒரு பகுதி என்னவென்றால் இந்த வசனத்தின் மேலே பார்க்கிறோம், நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். There is a tremendous lust in our hearts, in the flesh of man, to prove that he is right. மனிதனுடைய இருதயத்திலேயும் மனிதனுடைய மாம்சத்திலேயும் தான் சரி என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு பெரிய இச்சை இருக்கிறது. That we want to fight and prove that we are right. நாம் எப்படியாவது சண்டை போட்டாவது நாம் சரி என்று நிரூபிக்க விரும்புகிறோம். That's what it says here, justifying yourself in the sight of men. மனுஷருக்கு முன்பாக நீங்கள் உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். And that is an abomination in the eyes of God. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அது ஒரு அருவருப்பாய் இருக்கிறது. If people misunderstand you, let them do it. ஜனங்கள் உங்களை தவறாய் புரிந்து கொண்டால் அப்படி செய்யட்டும். Jesus did not go around correcting people who had a wrong idea about him.
இயேசு தம்மை பற்றி தவறான அபிப்பிராயம் கொண்டவர்கள் எல்லாம் போய் அவர் சரிப்படுத்தவில்லை. See one a clear example of that in Matthew chapter 12. இதனுடைய தெளிவான ஒரு உதாரணத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். This is the worst possible thing you can call somebody is that you are the prince of devils. ஒருவரை மிக மோசமான பெயரை வைத்து அழைக்க வேண்டுமானால் அவர்களை பிசாசுகளின் அதிபதி என்று சொல்லி அழைத்து விடலாம். And that's what the Pharisees called him in Matthew 12:24. இப்படித்தான் பரிசேயர்கள் மத்தேயு 12:24 வாசிக்கிறது போல பரிசேயர்கள் இயேசுவை அழைத்தார்கள். So what did he say to them? அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? He said in verse 32, if you have spoken a word against the Son of Man, it's forgiven. 32ஆம் வசனத்திலே மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது எவனாகிலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னார். Now if you read that verse 32 carefully, 32ஆம் வசனத்தை கவனமாய் வாசிப்பீர்களானால் he was forgiving those Pharisees for calling him the prince of devils. பிசாசுகளின் அதிபதி என்று அந்த பரிசேயர்களை இவரை கூப்பிட்டார்கள் அல்லவா, பெயல்செபூலினாலே என்று சொல்லி அதற்காக அவர் மன்னிக்கிற காரியத்தை குறித்து சொல்கிறார். But more than that, அதை காட்டிலும் அதிகமாக he said for the next 2000 years, if anybody speaks a word against the Son of Man, it will be forgiven. அடுத்த 2000 ஆண்டுகள் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார். It was a whoever means anybody at any time. எவனாகிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவனாகிலும் என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் எந்த காலகட்டத்தில் ஆகிலும். That is referring to the next 2000 years. அது அடுத்த 2000 ஆண்டுகளை குறிக்கிறது. There are so many people in these 2000 years who have spoken against Jesus. 2000 ஆண்டுகளாக இயேசுக்கு விரோதமாய் பேசின எத்தனையோ அவர்கள் இருக்கிறார்கள். Then itself he forgave them. அதே அவர்களுக்கு மன்னிக்கப்படும். Brothers and sisters, follow that example. சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியை பின்பற்றுங்கள். As soon as you hear that somebody somewhere said something against you or did something against you, say. நீங்கள் யாராவது உங்களுக்கு விரோதமாக ஏதோ பேசிவிட்டார்கள், உங்களுக்கு விரோதமாக ஏதோ செய்து விட்டார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்கள். He may not hear you, but you say before God, Lord, he is forgiven. நீங்கள் சொல்லுகிறது அவர்கள் கேட்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லுங்கள். I do that all the time. நான் எல்லா நேரங்களும் இப்படி செய்கிறேன். If I hear somewhere somebody said something or did something or wrote something against me, யாரோ எனக்கு விரோதமாக செய்தார்களோ, எனக்கு விரோதமாக எழுதினார்களோ, எனக்கு விரோதமாக பேசினாலும் சரி, I don't waste my time reading it. I have no time for that. நான் அவைகளெல்லாம் வாசித்து எனக்கு நேரம் வீணாக்க விரும்பவில்லை. அதற்கு எனக்கு நேரம் இல்லை. As soon as I hear it, I say, Lord, I have forgiven him. நான் கேட்ட உடனே ஆண்டவரே நான் அவளை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறேன். Please take that attitude. இந்த மனப்பான்மையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். If you don't do it, நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால், but you'll do the opposite, which is what the Lord we read. You justify yourself in the sight of men. அதற்கு எதிர்மறையான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை நீங்கள் மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாய் காட்டுகிறீர்கள். And in that context he said that is an abomination in the sight of God. அந்த ஒரு பின்னணியிலே தான் சொல்கிறார், அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. You read Luke 16:15 carefully. லூக்கா 16:15 வாசித்து பாருங்கள் கவனமாய். Justify yourself in the sight of men is an abomination before God. மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாய் காட்டுவது அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. Why not allow people to misunderstand you? ஏன் ஜனங்கள் உங்களை தவறாய் புரிந்து கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்கிறீர்கள்? Isn't it enough if God sees your conscience and that you are clear before him? உங்களுடைய மனசாட்சியை தேவன் பார்த்து அவருக்கு முன்பாக தூய மனசாட்சியை வைத்தீர்கள் என்று பார்த்தால் அது போதாதா? Our aim must be to be great only in God's eyes. நம்முடைய குறிக்கோள் எல்லாம் தேவனுடைய கண்களில் மட்டும் நான் பெரியவனாய் இருந்தால் போதும் என்று இருக்க வேண்டும். And that is why it says about Jesus, he went outside the camp bearing the reproach. ஆகவே தான் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் பாளையத்துக்கு புறம்பே போய் அவர் நிந்தையை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். That is somehow the path for God's people. தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு பகுதியாக இருக்கிறது. To be hidden from the eyes of men. மனுஷனுடைய கண்களுக்கு மறைந்திருப்பது. It is so different from what we see in the preachers in Tamil Nadu or other parts of India. தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவின் பல பகுதிகளிலேயும் உள்ள பிரசங்கருடைய காரியங்களிலே நாம் வித்தியாசமாய் பார்க்கிறோம். And all these preachers who come from America, they all have that same attitude. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பிரசங்கர்கள் அவர்கள் எல்லாருக்கும் அதே மனப்பான்மை தான் இருக்கிறது. Proclaim themselves as great people. தங்களை மிக பெரியவர்களாக பிரகடனம் செய்ய வேண்டும்.
to boast about what all they've done, how many countries they've gone to, அவர்கள் செய்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டிக் கொள்வது, எத்தனை நாடுகளை அவர்கள் போயிருக்கிறார்கள், or how many books they've written. எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். It's all an abomination before God. இவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. Dear brothers and sisters, if you want to be great in God's eyes, seek to be insignificant in the eyes of men. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய கண்களிலே பெரியவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் 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 சிறியவர்கள் என்பதை உணருங்கள். Don't just say I'm willing for that. நான் அதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னால் போதாது. I am willing to be insignificant before men. That's not enough. நான் மக்களுடைய கண்களுக்கு முன்பாக முக்கியமற்றவனாய் இருப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அது போதாது. Say, Lord, I'm eager to be insignificant before people. ஆண்டவரே, நான் அந்த இடத்துல இருப்பேன், ஜனங்கள் முன்பாக முக்கியமற்றவனாய் கருதப்படுவதற்கு அங்கே இருந்து விடுவேன் என்று சொல்லுங்கள். I'm eager to be unknown in this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் அறியப்படாதவனாய் இருக்கட்டும். I want to follow my Savior who was despised and rejected of men. மக்களினாலே அற்பமாய் எண்ணப்பட்டு தள்ளப்பட்ட என்னுடைய இரட்சகரை நான் பின்பற்ற விரும்புகிறேன். We are all familiar with that verse in Isaiah 53. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்த வசனம். It's speaking about Jesus. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 3, he was despised and rejected by men. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார் என்று 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 53:3. If there was anybody on this earth who could have become world famous with his healing ministry, it was Jesus Christ. தம்முடைய குணமாக்கும் வல்லமையினாலே உலகத்திலே பிரசித்தி பெற்றவராய் ஒருவர் மாறி இருக்க கூடுமானால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. Nobody's ever done miracles like him. அவரை போல யாருமே அற்புதங்களை செய்யவில்லை. He had meetings where every single person was healed. அவர் வைத்திருந்த கூட்டங்களிலே ஒவ்வொரு நபரும் சுகமானார்கள். He raised people who were dead and buried for 4 days. மரித்து 4 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். He could have become world famous with all that. இவைகளின் மூலமாக அவர் உலக பிரசித்தி பெற்றவராய் மாறி இருக்க முடியும். But he would always tell people, don't tell anyone that I healed you. ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டாம், நான் இதை செய்தேன் என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். Anytime he healed a person, he would try to cover it up and tell the person, don't tell anybody, and he himself would disappear. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனை சுகமாக்குகிறாரோ அவனை பார்த்து நீ வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவரே அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுவார். Is that the Christianity we are seeing today in Christendom? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை தான் நாம் பார்க்கிறோமா? Did you see preachers like that? இது போன்ற பிரசங்கியாளர்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? It is the exact opposite we see. இதுக்கு நேர் எதிர்மாறாகத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். Just like the Pharisees who exalt themselves before men. மனிதர்களுக்கு முன்பாக தங்களை உயர்த்துகிற பரிசேயர்களைப் போல. And if that spirit ever gets into you, இந்த ஆவி எப்பொழுது உங்களுக்குள்ளே வருகிறதோ அப்பொழுதே நீங்கள் பரிசேயராய் மாறி விடுகிறீர்கள். And you have become an abomination in the sight of God. நீங்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு அருவருப்பாய் மாறிவிட்டீர்கள். We have to follow Jesus in his reproach. அவருடைய நிந்தையிலே நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். And be willing to be unknown. அறியப்படாதவர்களாய் இருப்பதற்கு மனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். One of the things I found in Tamil Nadu is a lot of people are proud of their caste. தமிழ்நாட்டிலே நான் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால் அநேகர் தங்களுடைய ஜாதியை பற்றி பெருமை அடித்துக் கொள்வர்களாய் இருக்கிறார்கள். It's not only in Tamil Nadu, I find it in Kerala also. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளாவிலும் அப்படி பார்க்கிறேன். Kerala, they say we are Syrian Christians, we are not the low class. நாங்கள் கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் அல்ல, நாங்கள் சிரியன் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார்கள். Now you may not say that yourself. நீங்கள் அப்படி வாய் திறந்து சொல்லாமல் இருக்கலாம். If you have a feeling that I am from an upper caste, நான் ஒரு மேல் ஜாதியிலிருந்து வந்தவன் என்ற உணர்வு இருந்தாலே, you just have to think like that. ஒரு காலம் அப்படி எண்ணக்கூடாது. And you're thinking like that before God's eyes. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அப்படி எண்ணுகிறீர்கள். I have to say to you very lovingly, நான் அன்பாய் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், you are an abomination before God. நீங்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறீர்கள். Let me say that again. நான் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லட்டும். If you look down on another brother because you are a higher caste, you are an abomination before God. நீங்கள் மேல் ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் இன்னொரு சகோதரனை நீங்கள் அற்பமாய் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறீர்கள். Please think about that. இதை குறித்து எண்ணி பாருங்கள்.
I'm not saying we've got to prove that we are all equal by going and marrying across different castes. That is not the way to prove it. வித்தியாசமான ஜனங்கள் எல்லாம் போய் திருமணம் பண்ணி நாம் எல்லாரும் சமத்துவமானவர்கள் என்று நாம் நிரூபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. No, it is in your thoughts. It's in your thoughts. அது உங்களுடைய எண்ணத்திலே, சிந்தையிலே. Do you consider yourself equal to every human being? எல்லா மனுஷரையும் உங்களோடு கூட சமமானவர்களாய் நீங்கள் நினைக்கிறீர்களா, எண்ணுகிறீர்களா? Can you honestly say that you look at every person in your church as equal to you and not beneath you in any way? உங்கள் சபையில உள்ள ஒவ்வொருவரையும் உங்களுக்கு சமமானவர்களாய் நீங்கள் பார்க்கிறீர்களா? யாரையும் சற்றேனும் கீழானவர்களாய் பார்க்கிறீர்களா, பார்க்காமல் இருக்கிறீர்களா? I was so shocked when I heard what one leader in CFC once said. சிஎஃப்சியிலே உள்ளதான ஒரு தலைவர் ஒரு முறை சொன்னதை நான் கேட்கும் பொழுது மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானேன். He is not with CFC now, he has left. இப்பொழுது அவர் சிஎஃப்சியில் இல்லை, அவர் நம்மை விட்டு போய்விட்டார். But I remember when he was at the Tuticorin conference. ஆனால் அவர் தூத்துக்குடி கான்ஃபரன்ஸில் இருக்கும் பொழுது அவர் சொன்னது எனக்கு நினைவு வருகிறது. He looked at someone with a lower caste. அவர் கீழ் ஜாதி என்று சொல்லப்படுகிற ஒருவரை பார்த்தார். Who was staying in the room next to him. அவருக்கு அடுத்த அறையிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். And he thought such people should not stay in the room next to me. அப்படிப்பட்டவர்கள் எனக்கு பக்கத்தில் உள்ள அறையிலே தங்கவே கூடாது என்று அவர் எண்ணினார். He said to that poor sister, have you become equal to me also now? அந்த ஏழை சகோதரியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எனக்கு இப்பொழுது சமமானவர்களாய் மாறிவிட்டீர்களா? I rebuked him for it. நான் அதற்காக அவரை கடிந்து கொண்டேன். I am not surprised that such people drop out of CFC and fall away. இப்படிப்பட்ட நபர்கள் சிஎஃப்சி விட்டு விலகி போய் அவர்கள் விழுந்து விடுகிறார்களை பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுவதில்லை. They are an abomination before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறார்கள். We must remember this always. நாம் எப்பொழுதுமே இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். In God's eyes, everyone is the same. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாரும் சமம்தான். We are all born from Adam. நாம் எல்லாருமே ஆதாமிலிருந்து பிறந்தவர்களாய் இருக்கிறோம். And we read about, I've often been challenged by what is written about John the Baptist. யோவான் ஸ்நானனை குறித்து எழுதப்பட்டதை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் சவாலிடப்பட்டிருக்கிறேன். When the angel came to his father Zechariah. தகப்பன் சகரியாவினிடத்திலே தூதன் வந்த பொழுது, Luke chapter 1. லூக்கா 1ஆம் அதிகாரம். What he said to him was, you're going to have a son. உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான் என்று சொன்னார். He will be great in Luke 1 and verse 15. He will be great in the sight of the Lord. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். What a word that is. He will be great in the sight of the Lord. கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் என்பது எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்கள். When you read that, do you have a desire for that? நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது இது போல இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே உண்டாகிறதா? Do you have a great desire? Say, Lord, I want to be great in your eyes. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் முன்பாக நான் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா? I don't want to be great in the eyes of the world. உலகத்தினுடைய கண்களுக்கு முன்பாக நான் பெரியவனாய் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. I don't want to be great. I don't want to be well known in CFC circles. CFC வட்டாரத்திலேயும் கூட நான் மிகவும் அறியப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை ஆண்டவரே. Lord, I'm perfectly willing to be unknown in CFC churches. ஆண்டவரே, CFC சபைகளிலே நான் முற்றிலும் அறியப்படாதவனாய் இருப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். I want what it was true of John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில மெய்யாய் இருந்த அந்த காரியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. I want to be great in the sight of the Lord. கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நான் பெரியவனாய் இருக்க வேண்டும். Please make that your aim. இதை உங்களுடைய குறிக்கோளாய் மாற்றிக் கொள்ளுங்கள். And there was a reason why he became great in the eyes of the Lord. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக பெரியவனாய் மாறினதற்கு ஒரு காரணம் உண்டு. Because he had a certain attitude in his heart. அவனுடைய உள்ளத்திலே ஒரு விதமான மனப்பான்மை இருந்தது. And he says that in John chapter 3. அதை யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார். John chapter 3 and verse 30, John the Baptist said, யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானன் இவ்வாறாய் சொல்கிறார். Christ must increase, but I must decrease. கிறிஸ்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். If you want a motto for your life, make that your வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் வேண்டுமானால், Jesus Christ must increase in the eyes of others, and I must decrease. மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக இயேசு பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுங்கள். Don't seek to become big even in your own church. உங்கள் சொந்த சபையிலேயும் கூட பெரியவராக இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டாம்.
Don't seek that everybody will admire you and look up to you like some great man. ஒரு பெரிய மனிதனை போல எல்லாரும் உங்களை பார்க்க வேண்டும், உங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று எண்ண வேண்டாம். They don't have to look up to you as a great man of God. நீங்கள் மிகப்பெரிய தேவ மனிதன் என்பதை என்று எண்ணி அவர்கள் உங்களை பார்க்க தேவையில்லை. Let me tell you very lovingly, my dear brothers and sisters. மிகவும் அன்பாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும் சகோதர சகோதரிகளே. Seek to become smaller and smaller and smaller. நீங்கள் இன்னும் சிறியவர்களாக மாற பிரயாசப்படுங்கள். In your own eyes. உங்கள் சொந்த கண்களிலே. Because I often think about this. அடிக்கடி நான் இப்படி எண்ணி பார்க்கிறேன். I sometimes use my imagination to think of myself standing in heaven. நான் சில சமயங்களில் என்னுடைய கற்பனையை நான் சற்று விரிவுபடுத்தி பரலோகத்திலே நான் நிற்பதை கற்பனை செய்து பார்க்கிறேன். Among millions and millions of people. மில்லியன் கணக்கான மக்கள் மத்தியிலே. Who are born again. அவர் மறுபடியும் பிறந்தவர்கள். And I see in Revelation such a great multitude no man can number. யாருமே எண்ணக்கூடாத அளவு திரளான ஜனங்கள், அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். And there is no special place for Paul or Peter or even John the Baptist. பவுலுக்கோ பேதுருக்கோ ஏன் யோவான் ஸ்நானனுக்கோ அங்கே விசேஷித்த ஒரு இருக்கை இல்லை. All these famous people even in the Old Testament like Isaiah, Jeremiah, no, there's no place for any of them. பழைய ஏற்பாட்டில் இருந்த பிரபலமான மக்கள் ஏசாயா, எரேமியா அவர்களுக்கும் கூட அங்கே விசேஷித்த இடமில்லை. So I picture myself standing there and I look up and I see just a lot of heads, millions of heads of people. நான் அங்கே நின்று பார்க்கிறேன். அங்கு பார்ப்பதெல்லாம் மில்லியன் கணக்கான தலைகள் தான். அவர்களில் ஒருவராக நான் நின்று பார்க்கிறேன். Nobody's head is above the others. யாருடைய தலையும் மற்றவருடைய தலைக்கு மேலாக இல்லை. All same height. எல்லாரும் ஒரே உயரம் தான். And there on the throne is Jesus. அங்கே சிங்காசனத்திலே இயேசு இருக்கிறார். And they sing, the lamb alone is worthy. ஆட்டுக்குட்டியானவரே பாத்திரர் என்று பாடுகிறார்கள். I think of that picture many times in my mind. என்னுடைய மனதிலே இப்படிப்பட்ட சித்திரத்தை நான் அடிக்கடி பார்க்கிறேன். And I say, Lord, I want the spirit of heaven in my heart right now. ஆண்டவர் இப்பொழுதே அந்த பரலோகத்தினுடைய ஆவி என்னுடைய உள்ளத்திற்கு வேண்டும் ஆண்டவர் என்று கேட்கிறேன். If you want the spirit of heaven in your heart, உங்களுடைய உள்ளத்திலே பரலோகத்தின் ஆவி வேண்டுமானால், that spirit where you are free from anxiety and fear, கவலை பயத்திலிருந்து விடுதலையான ஒரு ஆவி, and where you can love people who hate you, உங்களை பயக்கிறவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆவி, then keep this picture in your mind. அப்படியானால் இந்த காட்சியை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Use your imagination to think of that day when you'll be standing in heaven. பரலோகத்திலே நிற்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் உங்கள் கற்பனையிலே காட்சியாய் பாருங்கள். Where you'll be a nobody. நீங்கள் ஒரு பொருட்டல்ல என்று உணர்வீர்கள். I will be a nobody. நானும் ஒரு பொருட்டல்ல. Only Christ alone will be exalted. கிறிஸ்து மட்டுமே அங்கே உயர்ந்திருப்பார். Why not experience that heaven right now? இந்த பரலோகத்தை ஏன் பூமியிலே இப்பொழுதே நாம் அனுபவிக்க கூடாது? You can do that. நீங்கள் செய்ய முடியும். You say, I want to decrease, then only Christ can increase. கிறிஸ்து பெருகட்டும், நான் சிறுகட்டும். Let's go completely opposite to the way a lot of Christian leaders are going today. இன்றைக்கு கிறிஸ்தவ தலைவர்கள் இன்றைக்கு போய்க்கொண்டிருக்கக்கூடிய வழிக்கு நேர் மாறாக நாம் போவோம். Don't make today's Christian preachers your example. இந்த கிறிஸ்தவ பிரசங்கிகளை உங்களுக்கு மாதிரியாக வைக்க வேண்டாம். Our calling is to go down and down and down and down. நம்முடைய அழைப்பு இன்னும் கீழே போக வேண்டும், இன்னும் கீழே போக வேண்டும், இன்னும் கீழே போக வேண்டும். More and more unknown. இன்னும் அதிகமாய் அறியப்படாதவர்களாய் மாற வேண்டும். That should be our longing. இதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். God makes us known, it should not puff us up. அப்படியே தேவன் நம்மை அறியப்பட்டவர்களாய் மாற்றும் பொழுது அது நம்மை ஒரு காலம் மனதை உப்பச் செய்யக்கூடாது. Lord, whatever people may think, I want to go down in my life. ஆண்டவரே, மக்கள் என்ன நினைத்தாலும் சரி, நான் இன்னுமாய் கீழே போக வேண்டும் ஆண்டவரே. Let me turn to Isaiah chapter 14. ஏசாயா 14ஆம் அதிகாரம். In case all of you don't, most of you will know this, but some of you may not know this. அநேகர் இதை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் ஒரு சிலர் அறியாமல் இருப்பீர்கள். And all the younger generation growing up who are listening to me. இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இளம் சந்ததியினர் வருகிறார்கள். Especially all of you young people. குறிப்பாக வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே. I want you to listen to this. நீங்கள் இதை கவனிக்க முடியாது விரும்புகிறேன். Your older people, it's good for you to hear it again. பெரியவர்கள் இதை மீண்டுமா நீங்கள் கேட்பது நல்லது. How did sin begin in this universe? இந்த பிரபஞ்சத்திலே எப்படி பாவம் ஆரம்பித்தது? In a perfect universe. ஒரு பூரணமான ஒரு பிரபஞ்சத்திலே. That God originally created where there was no sin at all.
ஆரம்பத்திலே தேவன் சிருஷ்டித்த இந்த அண்ட சராசரத்திலே பாவமே இல்லை. How did sin come? எப்படி பாவம் பிரவேசித்தது? It's very important to see that. இதை நாம் பார்ப்பது மிகவும் முக்கியம். Let's see here in Isaiah chapter 14. ஏசாயா 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். The head of the angels said this. அந்த தூதர்களின் தலைவன் இப்படி சொன்னான். Isaiah 14 and verse 14. ஏசாயா 14 அதிகாரம் 14 வசனம். Verse 13. 13 வசனம். There was an angel who was created to be the head of the angels. தூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் இருந்தார். And he said in his heart. அவன் தன்னுடைய உள்ளத்தில் இப்படி சொன்னான். It wasn't outwardly. வெளியரங்கமாய் சொல்லவில்லை. See that in verse 13. 13 வசனத்திலே பாருங்கள். You said in your heart. நீ தமிழிலே 14 வசனத்தின் கடைசி பகுதி, நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. He didn't go around telling other people. போய் மற்ற மக்களிடத்திலே சொல்லவில்லை. He may have acted very humble before others. This head of the முன்பாக தாழ்மையானவனைப் போல நடந்திருக்கலாம், நடித்திருக்கலாம். This head of the angels. தூதருடைய தலைவன். But he said in his heart. ஆனால் உள்ளத்திலே அவன் சொன்னான். I will ascend. நான் ஏறுவேன். I will raise myself. நான் மேலே ஏறுவேன். நான் உயர்த்தப்படுவேன். Again in verse 14, I will ascend. மீண்டுமாய் 14 வசனத்திலே வாசிக்கிறோம், ஏறுவேன். I will make myself like God sitting on the throne. தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல நான் என்னை அங்கே கொண்டு போவேன். You think there are preachers who make themselves like that? இது போன்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா? You can be an elder who can be like that in your church. நீங்கள் மூப்பராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் சபையில் இப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாக இருக்க முடியும். For example, how can a preacher make himself like God? உதாரணமாக எப்படி ஒரு பிரசங்கியார் தன்னை தேவனைப் போல மாற்றிக்கொள்ள முடியும்? When a pastor tells somebody, I will find the will of God for you. And this is what pastor ஒரு மனிதனிடத்திலே உனக்கு தேவ சித்தம் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்வாராகில், I am telling you what to do. This is the will of God. இதுதான் தேவ சித்தம், நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்வாராகில், and you don't give him the freedom to find his God's will himself. தேவ சித்தத்தை அவராகவே கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் அவருக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கவில்லை என்றால், such a pastor is coming between that man and God. அப்படிப்பட்ட பாஸ்டர் அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே அவர் வருகிறார். And he's becoming like a god to that person. அந்த நபருக்கு ஒரு தேவனை போல மாறுகிறார். That same sin here, I will make myself like God. அதே பாவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். And what did God do? தேவன் என்ன செய்தார்? He says, because you have that attitude, verse 15, I'll thrust you down to the bottommost pit. உனக்கு இப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கிறபடினாலே 15 வசனத்திலே வாசிக்கிறோம், நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். So when it says God resists the proud, here is the first example of that. ஆகவே தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லும்போது இங்கே தான் நாம் முதல் உதாரணத்தை நாம் வாசிக்கிறோம். How sin came into this universe. எப்படி இந்த பிரபஞ்சத்திலே பாவம் பிரவேசித்தது. When an angel tried to exalt himself, God says, I'll push you so far down, you'll go right to the bottomless pit. ஒரு தூதன் தன்னை உயர்த்த முற்பட்ட பொழுது தேவன் அவனை கீழே தள்ளி அகாதமான பாதாளத்திலே அவனை தள்ளினார். Now if sin came like that, பாவம் இப்படித்தான் வந்திருக்கிறது என்றால், salvation has to come by the opposite way. ரட்சிப்பு இதற்கு எதிர்மாறாய் வர வேண்டும். That is why Jesus came down and down and down and down and down. ஆகவே தான் இயேசு கீழாக 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 இறங்கி வந்தார். And the opposite of Isaiah 14 is found in Philippians chapter 2. ஏசாயா 14 அதிகாரத்தினுடைய அதற்கு எதிராக உள்ள ஒரு பாகம் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், காணப்படுகிறது. Sin came when a created being wanted to become like God. ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து தேவனைப் போல நான் ஏறுவேன் ஒப்பாவேன் என்று சொன்ன பொழுது பாவம் வந்தது. And everywhere in the world, உலகத்தில் எல்லா இடங்களிலேயும், whether it is in politics or in Christianity or in the movie world, அரசியலா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சினிமா திரை உலகத்திலே ஆனாலும் சரி, everywhere you find people exalting themselves. எல்லா இடங்களிலுமே ஜனங்கள் தங்களை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். Politicians, அரசியல்வாதிகள்,
movie stars, சினிமா நட்சத்திரங்கள், preachers. பிரசங்கியார்கள், It's all the same spirit of that fallen angel. இவங்க எல்லாம் அந்த விழுந்து போன அதே அந்த தூதனுடைய ஆவிதான். And there was one person who came to this earth and showed another way. ஒரு நபர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து வேறு ஒரு வழியை நமக்கு காண்பித்தார். And that is God when he became a man. அவர்தான் தேவன் மனிதனாய் மாறினார். That's the exact opposite. அது நேர் மாறாக இருக்கிறது. Here's an angel created being wanted to become like God. இங்கே சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவாகிய தூதன் தேவனை போல மாற வேண்டும் என்று சொன்னான். All the sin that has come from that attitude. எல்லா பாவங்களும் இந்த மனப்பான்மையிலிருந்து தான் வந்தது. Every evil that you see in the world today, இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் காணக்கூடிய ஒவ்வொரு தீமையும், adultery, pornography, விபச்சாரம், ஆபாச படங்களை பார்ப்பது, murder, telling lies, கொலை, பொய் சொல்வது, stealing, cheating, திருடுவது, ஏமாற்றுவது, you think of any type of sin. நீங்கள் எந்த விதமான பாவத்தையும் எண்ணி பாருங்கள். The way many husbands hurt their wives, அநேக கணவன்மார்கள் தங்கள் மனைவிமார்களை புண்படுத்துகிறார்கள். and all the bossy wives who hurt their husbands. அதே போல மனைவிமார்கள் கணவன்மார்களை புண்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். Everything came from this angel who wanted to become like God. எல்லா பாவங்களுமே தேவனை கொப்பாவேன் என்று சொன்ன அந்த தூதனிடத்திலிருந்து வந்தது. Every sin that you are defeated by came from that spirit. நீங்கள் தோற்கடிக்கப்பட்ட ஒவ்வொரு பாவமும் இந்த ஆவியிலிருந்து தான் வந்தது. And until you get rid of that spirit, you will never get rid of sin from your life. இந்த ஆவியை நீங்கள் விட்டுவிடாவிட்டால், அதை மேற்கொள்ளாவிட்டால் நீங்கள் பாவத்தை மேற்கொள்வது கஷ்டம். That is why I told you, be very careful that you don't despise another human being. ஆகவே தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், மற்ற சக மனிதனை அற்பமாக எண்ணக்கூடாது என்று சொன்னேன். It could be that you are more educated. Don't look down on people who are less educated. ஒருவேளை நீங்கள் அதிகமாய் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களை நீங்கள் அற்பமாய் பார்க்க வேண்டாம். Don't even look down on a beggar on the street. ஒரு தெருவிலே வரக்கூடிய ஒரு பிச்சைக்காரனை கூட நீங்கள் அற்பமாய் பார்க்க வேண்டாம். He is also a created human being. அவனும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன். If you are a true disciple of Jesus, you will not exalt yourself even over a beggar. நீங்கள் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யனாக இருந்தால் ஒரு பிச்சைக்காரனுக்கு மேலாக கூட உங்களை உயர்த்த மாட்டீர்கள். I want to tell you there are very few true Christians like that in the world today. இன்றைக்கு இது போன்ற மெய்யான கிறிஸ்தவர்கள் உலகத்தில் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். Who don't have the slightest desire to exalt themselves over any other human being. எந்த ஒரு மனிதனை காட்டிலும் தங்களை உயர்த்துவதற்கு ஒரு சற்றேனும் ஆசை இல்லாதவர்கள். Jesus was like that. இயேசு அப்படி இருந்தார். Though he was God, he became a man, we read. அவர் தேவனாய் இருந்தும் அவர் மனிதனாய் மாறினார் என்று வாசிக்கிறோம். Then as a man he became a slave. மனிதனாய் இருக்கிற நிலையிலிருந்து அவர் அடிமையாய் மாறினார். Washing people's feet. ஜனங்களுடைய பாதங்களை கழுவினார். And then we read in Philippians 2 and verse 8, he went even lower than that and died as if he were a criminal on the cross. பிலிப்பியர் 2:8 நாம் வாசிக்கிறோம், அந்த நிலையில் அடிமை என்ற நிலையிலிருந்தும் கீழாக போய் ஒரு குற்றவாளியைப் போல அவர் மரித்தார். He was willing to let the world see him as a criminal, even though he was the holiest person who walked on this earth. இந்த பூமியிலே நடந்தவர்களிலே மிகவும் பரிசுத்தமானவராக அவர் இருந்தாலும் கூட இந்த உலகம் தன்னை ஒரு குற்றவாளியைப் போல பார்ப்பதற்கு அவர் அனுமதித்தார். And he did not hang on the cross and tell people, hey, listen, I didn't do anything wrong and I'm not a criminal, I'm not like these other thieves. He never said anything like that. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட எல்லாரும் பாருங்கள், நான் தவறு செய்யவில்லை, நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று அவர் சொல்லவில்லை. Everybody thought he's like the other two thieves hanging on either side. மற்ற எல்லாருமே அந்த ரெண்டு பேரை போலத்தான் இவரும் ஒரு குற்றவாளியா இருக்கிறார் என்று எண்ணினார்கள், கள்ளனை போல. And he said, let them think like that. What does it matter? அப்படி அவர்கள் எண்ணட்டும், அது என்ன காரியம் என்று சொன்னார். Are you willing to let people think that you're a criminal? நீங்கள் ஒரு குற்றவாளி என்று மக்கள் எண்ணுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? Or do you have a great desire to prove that you are special and you are good and holy? அல்லது நான் விசேஷித்தவன், நான் நல்லவன் என்று நிரூபித்து காண்பிப்பதற்கு ஒரு அபார ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? Then you have not understood what we heard at the beginning of going outside the camp and bearing the reproach of Christ. அப்படியானால் நாம் ஆரம்பத்திலே கேட்டது போல பாளையத்துக்கு புறம்பே போய் கிறிஸ்துவின் நிந்தையை சுமக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம், விளங்கிக் கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். This is very, very important for us in CFC, that this is another thing we stand for. நாம் CFCலே இந்த ஒரு காரியத்துக்காக நாம் நிற்கிறோம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். This is part of the new covenant. இது உடன்படிக்கையின் ஒரு பகுதி. That
we press on to perfection. நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போகிறோம். We read in Hebrews in chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We must leave the elementary teaching of Christ, Hebrews 6:1, and press on to perfection. எபிரேயர் 6:1 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக. You know, because we preach so much about holiness and overcoming sin in CFC. CFCலே நாம் பரிசுத்தத்தை குறித்தும் பாவத்தை மேற்கொள்வதை குறித்தும் அதிகமாய் வலியுறுத்தி பிரசங்கிப்பதினாலே some people accuse us saying, "Oh, you people think you are perfect." சில மக்கள் நீங்கள் எல்லாம் பூரணவான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். I say no. இல்லை என்று நான் சொல்கிறேன். In the pulpit in Bangalore CFC we have these words, let us press on to perfection. பெங்களூரிலே சபையில் உள்ள அந்த பிரசங்க மேடையிலே நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக என்று அந்த போடியத்தில் எழுதியிருக்கிறோம். I say, what do you read there? அங்கே என்ன வாசிக்கிறீர்கள்? We are not saying we are perfect, we are pressing on to perfection. பூரணர் என்று நாங்கள் சொல்லவில்லை, பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக என்று சொல்கிறோம். I say, you people who are not pressing on to perfection, you must be the people who think you are perfect. பூரணத்தை நோக்கி கடந்து போவோம் என்று சொல்லாதவர்கள் நீங்கள் தான் பூரணர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். So here is a clear command, let us press on to perfection. ஆகவே பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லி மிக தெளிவான ஒரு கட்டளை இங்கே இருக்கிறது. And those who don't do that, இதை செய்யாதவர்கள், it says in Hebrews 5:11 that they are dull of hearing. எபிரேயர் 5:11 வாசிக்கிறது போல அவர்கள் மந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். They are not able to hear God speaking to them. தேவன் தங்களோடு கூட பேசுகிறதை அவர்களால் கேட்க முடியவில்லை. You can't hear God's voice if you are not pressing on to perfection. பூரணத்தை நோக்கி நீங்கள் கடந்து போகவில்லை என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. There were Christians like that in the early days also. ஆரம்ப காலத்திலே கிறிஸ்தவர்கள் இப்படி இருந்தார்கள். See 1 Corinthians 1 கொரிந்தியர் and chapter 3. 3ஆம் அதிகாரம். We read in Acts of the Apostles that Paul had been in Corinth for 1.5 years. 1.5 ஆண்டுகளாக கொரிந்து பட்டணத்திலே பவுல் இருந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம். That we read in Acts 18. அதை அப்போஸ்தலர் 18 வாசிக்கிறோம். And imagine having the Apostle Paul preaching to you for 1.5 years. கற்பனை செய்து பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் 1.5 ஆண்டுகளாக உங்களுக்கு பிரசங்கிக்கிறார். What a tremendous blessing that would have been. அது எவ்வளவு ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். But yet he says to them at the end of it all, ஆனாலும் அதன் முடிவிலே அவர் சொல்லுகிறார், after all my preaching to you, நான் உங்களுக்கு பிரசங்கித்த இந்த எல்லா பிரசங்கத்துக்கும் பின்பாக 1 Corinthians 3:1, I have to speak to you like your babies. நீங்கள் குழந்தைகள் என்று எண்ணி நான் பேச வேண்டியதாயிற்று என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். Because verse 3, there's jealousy and strife among you. ஏனென்றால் உங்களிடத்திலே பொறாமையும் வாக்குவாதமும் இருக்கிறது. That means they are trying to show one is better than the other. That is jealousy. பொறாமை என்றால் என்ன? உன்னை காட்டும் நான் மேன்மையானவன் என்று அவர் சொல்ல முயற்சிக்கிறார்கள். அதான் பொறாமை. Now in CFC we have preached the same things that the Apostle Paul preaches for more than 1.5 years. 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அப்போஸ்தலன் பவுல் என்ன பிரசங்கித்தார் அதைத்தான் நாம் இப்போது CFCலே பிரசங்கிக்கிறோம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, we should not seek to be great in the eyes of men. மனிதனுடைய கண்களிலே நாம் பெரியவர்களாக முடியாய் நாம் முயற்சிக்க கூடாது. If there's any of that spirit in us, let's repent. நம்மிடத்திலே அப்படிப்பட்ட ஆவி இருக்குமே ஆனால் நாம் மனம் திரும்புவோம். I'll tell you what we should pursue. நாம் எதை தேட வேண்டும் என்று சொல்கிறேன். We should seek to love God with all of our hearts. நம்முடைய எல்லா இதயத்தோடும் முழு இதயத்தோடும் தேவனை நேசிக்க வேண்டும். And there are 3 things that can hinder us if we seek to love God with all of our heart. நாம் முழு இதயத்தோடு தேவனை நேசிக்க முற்படும் பொழுது நம்மை தடை செய்கிற சில காரியங்கள் இருக்கிறது. See 2 Timothy 3. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். There are 4 types of lovers mentioned here. இங்கே 4 விதமான பிரியர்களை குறித்து வாசிக்கிறோம். In 1 Corinthians 3 verse 4 it speaks about lovers of God. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவ பிரியரை குறித்து வாசிக்கிறோம். But in contrast to that, அதற்கு நேர்மாறாக there are 3 other types of lovers. 3 விதமான பிரியர்கள் இருக்கிறார்கள். We read here lovers of self, verse 2. சுயத்தை நேசிக்கிறவர்களாகிய தற்பிரியர் என்று 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Lovers of money.
பணப்பிரியர், and lovers of pleasure, verse 4. 4ஆம் வசனத்திலே சுகபோக பிரியர். These are the three things that oppose our loving God. நாம் தேவனை நேசிப்பதற்கு தடையா இருக்கக்கூடிய காரியம் இந்த 3 காரியங்கள். So if you want to love God with all your heart, you got to eliminate these other 3 loves from your life. முழு இதயத்தோடு நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டுமானால் இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும். The love of money, பணப்பிரியம், not to have money but to love money. பணத்தை வைத்திருப்பதல்ல, பணத்தை நேசிப்பது. And that does not depend on how much money you have. அது நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததல்ல. You can have a lot of money and not love it. நீங்கள் அதிகமான பணத்தை வைத்திருந்தும் அதை நேசிக்காமல் இருக்க முடியும். Or you can have little money and still be a lover of money. அல்லது நீங்கள் கொஞ்சம் பணம் வைத்திருந்தும் பண ஆசைக்காரராக இருக்க முடியும். And the clearest proof of that is all the beggars we have in India. இதற்கு உள்ள தெளிவான நிரூபணம் இந்தியாவில் உள்ளதான பிச்சைக்காரர்களை பாருங்கள். Have you ever met a beggar who does not love money? பண ஆசை இல்லாத எந்த பிச்சைக்காரனையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? No. இல்லை. Every beggar loves money. ஒவ்வொரு பிச்சைக்காரனும் பணத்தை நேசிக்கிறான். What does that prove? இது எதை நிரூபிக்கிறது? That proves the love of money is not just among rich people, it can be among the poorest people. பண ஆசை பணக்காரர்களிடத்திலே மட்டுமல்ல, ஏழை மக்களிடத்திலும் இருக்கலாம் என்பதை தான் இது நிரூபிக்கிறது. You may be poor and you may think, oh, I'm poor, I don't love money. நான் ஏழையா இருக்கிறேன், ஆகவே பணத்தை நேசி ஆசைப்படுதல் என்று சொல்லலாம். No, love of money is in every human being. பண ஆசை என்பது ஒவ்வொரு மனுஷனிடத்திலேயும் இருக்கிறது. And we have to crucify it. நாம் அதை சிலுவையில் அறைய வேண்டும். If you want to love God. நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டுமானால். And the other thing we have to crucify is the love of self. இன்னொரு காரியத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். அது என்னவென்றால் சுயத்தை நேசிப்பது. That is seeking honor. அது கனத்தை தேடுவது. Seeking honor before people. ஜனங்கள் முன்பாக கனத்தை தேடுவது. In any way, if we seek honor, that is going to prevent you from loving God. எந்த விதத்திலாகிலும் நீங்கள் கனத்தை தேடுவர்களாக இருந்தால் அது நீங்கள் தேவனை நேசிப்பதிலிருந்து உங்களை தடை செய்கிறது. And the third is the love of pleasure. இன்னொன்று, மூன்றாவது சுகபோக பிரியம். God has given us many things to enjoy in this world. இந்த உலகத்திலே அநேக காரியங்களை நாம் அனுபவிக்க முடியாத தேவன் கொடுத்திருக்கிறார். If you are taken up with the love of that, ஆனால் அதிலேயே நீங்கள் திளைத்திருப்பீர்களானால் you will not be able to love God. நீங்கள் தேவனை நேசிக்க முடியாது. If you want to love God with all your heart, you have to say, Lord, I want to eliminate these 3 from my life. நீங்கள் முடியதோடு தேவனை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று முற்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த 3 காரியங்களை என் வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். If you look into your life, you will find it is there. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். Love of money is there. பண ஆசை அங்கே இருக்கிறது. And we have to ask the Lord to save us from it. அதிலிருந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்க வேண்டும். I remember some years ago I was reading Luke chapter 19. சில ஆண்டுகள் முன்பாக நான் லூக்கா 19ஆம் அதிகாரம் வாசித்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது. About Zacchaeus. சகேயை குறித்து வாசித்தோம். And of course, he was a tax collector, he loved money. அவன் வரவு வசூலிப்பானாக இருந்து பணத்தை நேசித்தார். But Jesus came and saved him from that. ஆனால் இயேசு வந்து அவரை ரட்சித்தார். He didn't give him a big sermon. It was just the presence of Jesus saved him from the love of money. சகேயுக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்யவில்லை, ஆனால் அவருடைய பிரசன்னமே அவருக்கு பண ஆசையை குறித்து உணர்த்தி வைக்கிறதா இருந்தது. And immediately this rich man said, I'll give half my goods to the poor. உடனடியாக இந்த பணக்காரன் என்னுடைய ஆஸ்திகளிலே பாதியை ஏழை கொடுக்கிறேன் என்று சொன்னார். Luke 19 verse 8. லூக்கா 19:8. And I'll give 4 times all the people I've cheated, I'll give it back. நான் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாய் அவர்களுக்கு திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார். And then Jesus said, அப்பொழுது இயேசு சொன்னார், and salvation has come to this house. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. What salvation? என்ன ரட்சிப்பு? Salvation from the love of money. பண ஆசையிலிருந்து ரட்சிப்பு. Because that's what he was lost in. He was lost in the love of money. இந்த பண ஆசையிலே அவன் தொலைந்து போயிருந்தார். And Jesus saved him. இயேசு அவரை ரட்சித்தார். And then he said in verse 10, 10ஆம் வசனத்திலே சொல்கிறார், the Son of Man has come to seek and to save those who are lost. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். Those who are lost in the love of money. பண ஆசையிலே தங்களை தொலைத்தவர்கள். And I remember years ago when I read that. அநேக ஆண்டுகள் முன்பாக நான் இதை வாசித்த பொழுது I said, Lord Jesus, I am also lost in the love of money. ஆண்டவராகிய இயேசுவே, நானும் இந்த பண ஆசையிலே தொலைந்து போயிருக்கிறேன்.
In my service for the Lord, I have never asked anybody for money. I never sent any prayer letter in my life. என்னுடைய தேவனுக்கென்று நான் செய்த ஊழியத்திலே நான் ஒரு காலம் எனக்கு பணத்தை கொடுங்கள் என்று சொல்லி நான் யாருக்கும் கடிதம் அனுப்பினதில்லை. நான் ஜெப சுற்றறிக்கையும் நான் அப்படி அனுப்பினதில்லை. I've never been in debt even for 1 rupee to anybody. நான் யாருக்கும் ₹1 கூட கடன் படாதவனா இருந்திருக்கிறேன். And I was not running after money. நான் பணத்துக்கு பின்பாகவும் போகவில்லை. In fact, when I gave up my job, I gave all my savings for the Lord's work. நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்த பொழுது என்னுடைய சேமித்து வைத்த பணம் அவ்வளவையும் நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்து விட்டேன். In spite of that, I said, Lord, I find I have the love of money in my heart. அப்படி இருந்தும் கூட ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே பண ஆசையை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே சொன்னேன். Because the love of money is like an onion. You can peel off so many layers and you'll still find another layer underneath. பண ஆசை என்பது ஒரு வெங்காயத்தை போல இருக்கிறது. உரிக்க வந்து கொண்டே இருக்கும் அடுத்த நிலையிலே. So I said, Lord, you said here, it says here, you came to seek and to save that is lost. I raised my hand to the Lord and said, Lord, please save me. இங்கே ஆண்டவரே இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். And he began to save me. He took me at my word. அவர் ரட்சிக்க ஆரம்பித்தார். And then I could love God more and more. அப்படி இருக்க சூழ்நிலையிலே ஆண்டவரை அதிகமாக நான் நேசிக்க முடிந்தது. I have seen my heart, my flesh, this corruption. என்னுடைய மாம்சத்திலே என்னுடைய உள்ளத்திலே இந்த அழிவை இந்த தீமையை நான் பார்த்தேன். If you are honest with it, God will save you from it. நீங்கள் இந்த விஷயத்திலே நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் தேவன் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்குவார். Those of you who think you got no love of money, you will never be saved from it. எனக்கு பண ஆசையே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் அதிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படவே மாட்டீர்கள். You be honest and Jesus will save you from it. நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் தேவன் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். I discovered another thing. நான் இன்னொரு காரியத்தை கண்டுபிடித்தேன். Like I said, the love of money is like an onion. அந்த பண ஆசை வெங்காயத்தை போல இருக்கிறது என்று சொன்னேன். Many layers. அநேக உரிக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை. Peel it off, and you can make it thinner and thinner and thinner. There's still some more. நீங்கள் வெங்காயத்தை உரித்து கொண்டே இருந்தால் அந்த வெங்காயம் சின்னதாகி கொண்டே இருக்கும். ஆனாலும் இன்னொரு தோல் இருக்கும். அடுத்தது இன்னொரு தோல் இருக்கும். If you're a poor person, you got a love of money in your heart. நீங்கள் ஏழையா இருந்தாலும் உள்ளத்திலே உங்களுக்கு பண ஆசை இருக்கிறது. We will be free from it only when Jesus comes. இயேசு வரும்பொழுது மட்டுமே நாம் அதிலிருந்து விடுதலையாக இருப்போம். Face up to that. Recognize you will not be free from it till Jesus comes. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இதை சந்தியுங்கள். இயேசு கிறிஸ்து வரும் வரை நாம் இதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்க முடியாது. But before he comes, we must peel off as many layers as possible of this onion. ஆனால் அவர் வருவதற்கு முன்பதாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இந்த வெங்காயத்தை உரித்து கொண்டிருக்க வேண்டும், உரித்து முடித்திருக்க வேண்டும். In the same way, the other love of pleasure. இதே போலத்தான் சுகபோக பிரியம். To live a comfortable life. ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும். That's what makes people lazy, that they don't study the Bible. இதுதான் மக்களை சோம்பேறியாக்குகிறது. அவர்கள் வேதத்தை படிப்பதில்லை. They watch television and movies and all more than reading the Bible. வேதத்தை வாசிப்பதை காட்டிலும் அதிகமாக டிவியையும் அவர்கள் சினிமா காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They don't fight against this love of pleasure radically. இந்த சுகபோகத்துக்கு விரோதமாக அவர்கள் தீவிரமாய் போராடுவதில்லை. Yeah, then of course we will not be able to love God as we should. அப்படி இருக்குமே ஆனால் நாம் தேவனை முழு இதயத்தோடு நேசிக்க முடியாது. But that is the purpose with which Christ came, that he might save us, to bring us to the place where we love God with all our heart and love one another. நம்மை ரட்சித்து நாம் தேவனை முழு இதயமாய் நேசிப்பதற்கும் ஒருவரை நேசிப்பதற்கும் இந்த நோக்கத்துக்காக தான் இயேசு வந்தார். And in this pressing on to perfection, இந்த பூரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய வாழ்க்கையிலே we are told in Hebrews chapter 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம் how we can do this. நாம் இதை எப்படி செய்ய முடியும்? Hebrews chapter 11 is a great chapter full of many miracles that God's people. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரம். அதில் அநேக விசுவாச வீரர்களை குறித்து வாசிக்கிறோம். They did many miracles. அநேக அற்புதங்களை அவர்கள் செய்தார்கள். But there was one thing they could not get. ஆனால் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் இருந்தது. They could not press on to perfection in their life. அவர்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போக முடியவில்லை. You see how David ended his life. தாவீது எப்படி தன் வாழ்க்கையை முடித்தார் என்று பாருங்கள். He had a bitterness against some people who cursed him. தன்னை சபித்த சில மக்கள் மீது அவருக்கு கசப்பு இருந்தது. That's how he died. அப்படித்தான் அவர் மரித்தார். Many of these men in the Old Testament, even great men like Jeremiah. எரேமியா போல மிகப்பெரிய தேவ மனிதர்கள் கூட. Think of Elijah. எலியாவை எண்ணி பாருங்கள்.
If you read Lamentations, you see how Jeremiah speaks. புலம்பலை நீங்கள் வாசித்து பாருங்கள், எரேமியா எப்படி பேசுகிறார் என்று பார்க்க முடியும். And you read how Elijah said towards the end of his life, Lord, I'm fed up with life, please take away my life. ஆண்டவரே, எனக்கு வாழ பிடிக்கவில்லை, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி எலியா ஜெபித்ததை நான் வாசிக்கிறோம். That's not the language of a man who is speaking, pressing on to perfection. பூரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அதுவல்ல. They could not become perfect. அவர்களால் பூர்ணவான்களாய் மாற முடியவில்லை. Even though they could split the Red Sea and pull down the walls of Jericho. அவர்கள் செங்கடலை பிளந்திருந்தாலும், எரிகோவின் மதில்களை தகர்த்திருந்தாலும், and shut the mouths of lions. சிங்கத்தின் வாய் அடைத்தார்கள். See the last verse of Hebrews 11:40. எபிரேயர் 11:40 வாசித்து பாருங்கள். God has provided something better for us. தேவன் விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். What is better than splitting the Red Sea and pulling down the walls of Jericho? செங்கலை பிளப்பது, எரிகோவின் மதிலை தகர்ப்பதை காட்டிலும் மேன்மையானது என்ன? Better than shutting the mouths of lions. சிங்கங்களின் வாய் அடைப்பதை காட்டிலும் மேன்மையானது என்ன? You read verse 40. 40ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். It is becoming perfect. பூர்ணமாய் மாறுவது. It says they could not become perfect. அவர் நம்மை இல்லாமல் பூர்ணராக முடியவில்லை. God provided something better for us. நமக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு நியமித்திருந்தார். We can become perfect. நாம் பூர்ணவான்களாய் மாற முடியும். So what shall we do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? In the next 2, 3, 4 verses we are told how we can become perfect. அடுத்த 2, 3 வசனங்களிலே நாம் எப்படி பூர்ணவான்களாய் மாற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews 12:1-4. எபிரேயர் 12:1-4. Fixing our eyes on Jesus, we run this race. நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் பதித்து நாம் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். We have to look at Jesus in 2 places. நாம் இயேசுவை 2 இடங்களில் நோக்கி பார்க்க வேண்டும். You read in verse 2. 2ஆம் வசனத்திலே, He despised the shame and endured the cross. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். He was put outside the camp. அவர் பாளையத்துக்கு புறம்பே அவர் தள்ளப்பட்டார். He bore that reproach. அந்த நிந்தை அவர் சகித்தார். That's the way to perfection. இதுதான் பூரணத்தின் வழி. He didn't bother about it. அதை குறித்து அவர் அக்கறைப்படவில்லை. When it says he despised the shame, he says it didn't matter if it was shame. அவமானத்தை எண்ணாமல் என்று வாசிக்கும் பொழுது அந்த நிந்தை அவர் அதை குறித்து ஒரு பொருட்டா எண்ணவில்லை. He just took the cross every day. அவர் சிலுவை எடுத்துக்கொண்டார். That's the first way we have to look at him. இதுதான் அவரை பார்க்கக்கூடிய முதல் காரியம். And then we have to see him today at the right hand of God. இன்றைக்கு அவர் தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். These 2 visions we must have of Christ. கிறிஸ்துவை குறித்த இந்த 2 தரிசனம் நமக்கு தேவை. Way he took up the cross on earth. இந்த பூமியிலே அவர் சிலுவையை சுமந்த விதம். Say, Lord, that's the way I want to go every day of my life. ஆண்டவரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் அங்கேயே நான் போக வேண்டும் ஆண்டவர். At the same time, seeing him today ruling with all authority. அதே சமயத்தில் இன்றைக்கு எல்லா அதிகாரத்தோடும் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். That's very important, dear brothers and sisters, in these days. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே இது நமக்கு மிக முக்கியமானது. When there's so much of confusion in the world. உலகத்தில் எவ்வளவோ குழப்பங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. We don't know when serious sickness is going to come to anyone. எப்பொழுது யாருக்காவது ஒரு கொடிய வியாதி வரும் என்று நமக்கு தெரியவில்லை. People around us are dying. நம்மை சுற்றி உள்ள மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Serious sicknesses are spreading around the world. உலகம் முழுவதுமாக கொடிய வியாதிகள் பரவிக் கொண்டிருக்கிறது. People are without jobs. ஜனங்கள் வேலை இழந்து இருக்கிறார்கள். They have lost their jobs. தங்கள் வேலை இழந்து விட்டார்கள். There's so much of uncertainty. What's going to happen in the future? எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்று நிச்சயமற்ற தன்மை காணப்படுகிறது. How will you press on to perfection? இப்படிப்பட்ட சூழலிலே எப்படி பூரணத்தை நோக்கி நாம் தொடர்ந்து போக முடியும்? Hebrews 12:2. எபிரேயர் 12:2. Jesus seated at the right hand of the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்த்திலே வீற்றிருக்கிறவரை காணுங்கள். It says, look at him, fix our eyes on him, verse 2. 2ஆம் வசனத்திலே நம்முடைய கண்களை அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலே verse 3, consider him. 3ஆம் வசனத்திலே அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். He was opposed by sinners so much. பாவிகளால் எவ்வளவோ விபரங்களை அவர் சகித்தார். Put outside the camp. பாளையத்துக்கு புறம்பே அவர் போடப்பட்டார். You look at him, it says here, you will never get discouraged.
இப்படி நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் நீங்கள் இளைப்படைய மாட்டீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். You get discouraged according to verse 3, it's because you're not considering Jesus. You're not looking at him. மூன்றாம் வசனத்தின்படி நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போவர்களாக இருக்கிறீர்கள், அப்படியானால் நீங்கள் இயேசுவை நினைத்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். To me, this is the solution to discouragement in my life. என்னுடைய வாழ்க்கையிலே என்னை பொறுத்தவரை சோர்ந்து போவதற்குரிய ஒரு தீர்வு இதுதான், சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு. The clear promise. இது மிகவும் தெளிவான ஒரு வாக்குத்தத்தம். You consider Jesus, look at him, you will not grow weary or lose heart. நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போக மாட்டீர்கள். I never want to grow weary or lose heart. நான் ஒரு காலம் நான் இளைப்படைந்தவனாய் சோர்ந்து போக விரும்பவில்லை. I don't care what happens around me or what happens to me. எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அது ஒரு பொருட்டல்ல. If I consider him, I will never get discouraged. நான் அவரையே நினைத்துக் கொண்டிருப்பேன், நான் ஒரு காலம் சோர்ந்து போக மாட்டேன். Consider him who was rejected. தள்ளப்பட்ட அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். And it says here in the attitude to sin, verse 4. நான்காம் வசனம் பாவத்திற்கு மீது நமக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மையை வாசிக்கிறோம், மனநிலை. Jesus resisted to the point of blood. இயேசு ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு ரத்தம் சிந்தப்படக்கூடாதா இருந்தாலும் அவர் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார். What does it mean when it says you must resist sin to the point of shedding blood? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? Shedding blood is another way of saying dying. ரத்தம் சிந்துவது மரிப்பதற்கு இன்னொரு வார்த்தை. So verse 4 can read like this. நான்காம் வசனத்தை இப்படி வாசிக்கலாம். Your attitude to sin must be, I would rather die than commit that sin. பாவத்துக்கு மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்க வேண்டுமானால், இந்த பாவத்தை செய்வதை காட்டிலும் நான் மரித்து போவது நலமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். When you are tempted to look at some pornographic picture, நீங்கள் ஒரு ஆபாசமான நிர்வாணமான காட்சியை பார்ப்பதற்கு சோதிக்கப்படும் பொழுது, to say, Lord, I would rather die than see that picture. ஆண்டவரே, இந்த படத்தை பார்ப்பதற்கு பதிலாக நான் செத்து போவதற்கு ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்ல வேண்டும். When you are tempted to take revenge on somebody, யார் மீதாவது பழி வாங்க முடியாது சோதிக்கப்பட்டால், or wish evil for somebody, அல்லது ஒருவருக்கு தீமை நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், I'd rather die than do any harm to another person. ஆண்டவரே, மற்றவருக்கு தீங்கு விளைவிப்பதை காட்டிலும் ஆண்டவரே நான் மரித்து போகட்டும் என்று சொல்ல வேண்டும். That's the meaning of verse 4. இதுதான் நான்காம் வசனத்தினுடைய அர்த்தம். You are striving against sin, but you haven't died yet. நீங்கள் இன்னுமாய் மரிக்கவில்லை. You must resist it to the point of death. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே நீங்கள் மரணம் நேரிடுகும் வரைக்கும் நீங்கள் எதிர்க்க வேண்டும். You are tempted to get angry with somebody if that is your weakness. நீங்கள் மற்றவர்கள் மீது கோபப்படுகிறீர்கள், அது உங்களுக்கு பலவீனமாக இருந்தால், Lord, help me to die. ஆண்டவரே, மரிக்க எனக்கு உதவி செய்யும். Every situation, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் when people treat you badly, ஜனங்கள் உங்களை மோசமாய் நடத்தும் பொழுது die. மரியுங்கள். I remember once I met a preacher in England. இங்கிலாந்திலே ஒரு பிரசங்கியாரை நான் சந்தித்தேன். He was the pastor of a church many years ago. அநேக ஆண்டுகள் முன்பாக அந்த சபையில ஒரு பாஸ்டரா இருந்தார். And he was telling me how a lot of people are misunderstanding him and speaking evil about him. அவர் என்னை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருந்த காரியம் எப்படி அநேக மக்கள் தன்னை தவறாய் புரிந்து கொண்டார்கள், தம்மை பற்றி தீமையாய் பேசுகிறார்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். What do you say, Brother Zach? He asked me, what do you think I should do? சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்கள் அப்படி இந்த சூழ்நிலை என்ன செய்வீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று கேட்டார். I said, simple, die. நான் சொன்னேன், எளிது, மரித்து விடுங்கள். Simple. எளிது. He never forgot that for many years. What I told அவர் அநேக ஆண்டுகளாக அதை மறக்கவே இல்லை. Many years later he said, I remember what you told me. அநேக ஆண்டுகள் கழித்து அவரை பார்க்கும்போது சொன்னார், நீங்கள் சொன்னது எனக்கு நினைவில் இருக்கிறது. Die. மரியுங்கள். That's what I practice myself. இதுதான் நான் தனிப்பட்ட விதத்திலே பயிற்சி செய்கிறேன். You know what happens when you're willing to die to yourself? உங்கள் சுயத்துக்கு நீங்கள் மரிக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? You're tempted to sin in any area. ஏதாவது ஒரு பகுதியிலே பாவம் செய்ய முடியாது, சோதிக்கப்படுகிறீர்கள். Lord, I'm going to die. ஆண்டவரே, நான் மரிக்க போகிறேன். You know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? In every such death, there will be a resurrection. அப்படிப்பட்ட ஒவ்வொரு மரணத்திலேயும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். See what Paul says in Philippians 3. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். He experienced so much of this. அவர் எந்தளவாய் இதை அனுபவித்திருக்கிறார் என்றால், that towards the end of his life he says, இந்த வாழ்க்கையின் முடிவில் அவர் சொல்கிறார், Philippians 3:10. பிலிப்பியர் 3:10. I want to know the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். See, one day we are going to be resurrected in the body. That is when Christ comes back.
ஒரு நாளிலே நாம் இந்த சரீரத்திலே உயிர்த்தெழப் போகிறோம், அது கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது. But we can experience a spiritual resurrection now. ஆனால் ஒரு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். But that is, as the same verse says in verse 10, as we are conformed to his death. அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகும் பொழுது. If we die with him, we will live with him. அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட வாழ்வோம். That's what Paul says in 2 Timothy 2 also. இதைத்தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். If we die with him, we will live with him. நாம் அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவரோடு கூட வாழ்வோம். 2 Timothy 2:11. 2 தீமோத்தேயு 2:11. Same thing which Paul said in Philippians 3, he says to Timothy also. பிலிப்பியர் 3 சொன்ன அதே காரியத்தை இப்பொழுது தீமோத்தேயுக்கும் சொல்லுகிறார். அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். When you are tempted, if you die with him, you live with him. நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட பிழைப்பீர்கள். You say, Lord, I'm going to die here. ஆண்டவரே, இங்கே நான் மரிக்க போகிறேன். You will experience a resurrection power inwardly in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளான விதத்திலே ஒரு உயிர்த்தெழுதலை வல்லமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Resurrection power is like the power that sends these rockets up into space. It lifts you up. இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை என்பது ஒரு ராக்கெட்டை எப்படி மேலே போகச் செய்கிறதோ அது போல ஒரு வல்லமை. Completely detaches you from the earth. இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாய் உங்களை அது பிரித்து விடுகிறது. But I have to die with him. ஆனால் நான் மரிக்க வேண்டும். You cannot experience the power of God's resurrection in your inner life if you are not willing to die. நீங்கள் மரிப்பதற்கு ஆயத்தமில்லை என்று சொன்னால் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நீங்கள் ஒரு காலம் அனுபவிக்க முடியாது. Very clear here. If we die with him, 2 Timothy 2:11, then only you will live with him. 2 தீமோத்தேயு 2:11 நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அப்பொழுது மட்டுமே பிழைப்போம். மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Oh, Hebrews 12, pressing on to perfection, we look unto Jesus who took up the cross. ஆகவே எபிரேயர் 12 வாசிக்கிறோம், நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போக வேண்டுமானால் நாம் இந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். The way Jesus took up the cross. இயேசு எப்படி சிலுவையை சுமந்தாரோ, and how he's at the right hand of God. இப்பொழுது பிதாவின் வலது வாரத்திலே வீற்றிருக்கிறார். Dear brothers, the little I have experienced it, it's a wonderful life, I can say that. அருமையான சகோதரர்களே, நான் அனுபவித்த இந்த கொஞ்சம் காரியம் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றி இருக்கிறது. In Proverbs, there's a verse which is paraphrased in the Living Bible as the godly man's life is exciting. தேவ மனிதனுடைய வாழ்வு பரவசமாய் இருக்கிறது என்று சொல்லி அதை ஒரு விளக்கத்திலே நீதிமொழியிலே உள்ள வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Proverbs 14:14. நீதிமொழிகள் 14:14. Living Bible says the godly man's life is exciting. நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் என்று சொன்னப்பட்ட வசனம் தேவ மனிதனுடைய வாழ்க்கை பரவசமாய் இருக்கிறது. And I found that in my life. அதை என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டுபிடித்திருக்கிறேன். I found the secret. நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டேன். The way Jesus went. இயேசு போன வழி. To be willing to be despised and rejected of men. மனிதர்களாலே அற்பமாய் எண்ணப்படுவதற்கும் நிந்திக்கப்படுவதற்கும் மனம் இருப்பது. Put outside the camp. பாளையத்துக்கு புறம்பாய் போடப்படுவது. Bearing his reproach. அந்த நிந்தையை சுமப்பது. And dying with him. அவரோடு கூட மரிப்பது. And not seeking to justify ourselves before men. மனிதர் முன்பாக ஒரு காலம் நம்மை நீதிமானாக காட்டாதிருப்பது. Because we know that is an abomination before God. ஏனென்றால் அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And so let us all treat every human being as equal to us. Nobody is beneath us. ஆகவே எல்லா மனிதர்களும் நமக்கு சமமானவர்களாய் நடத்துவோம், யாரும் நமக்கு கீழானவர்கள் அல்லவே அல்ல. And as we pursue love, நாம் அன்பை தேடும் பொழுது God will lead us to greater heights. தேவன் மேலான உயரத்திற்கு நம்மை நடத்துவார். And in these days of turmoil, இந்த குழப்பம் மிகுந்த கொந்தளிப்பு மிகுந்த இந்த நாட்களிலே let's keep our eyes fixed on Jesus alone. நம்முடைய கண்களை இயேசுவின் மாத்திரமே பதித்திருப்போம். Amen. ஆமென். Overrules all the circumstances that happen on this earth. இந்த பூமியில் நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் அதற்கு மேலாக தேவன் அவைகளை மேற்கொண்டு அவர் செய்கிறார். It's all indication that God is on the throne. He's running this world and universe. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதற்கும் அவர் இந்த உலகத்தை இன்னுமாய் ஆளுகை செய்கிறார் என்பதற்கும் அது ஒரு நிரூபணமாய் இருக்கிறது. You must remember that he will not forget you. Whatever your need is, he will not forget about you. உங்களுடைய தேவைகள் என்னவாயிருந்தாலும் அவர் ஒரு காலம் உங்களை மறக்க மாட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை மறப்பதில்லை.
Don't let the devil ever tell you that God's forgotten about you. தேவன் உங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி சாத்தான் சொல்வதற்கு ஒரு காலம் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம். Many things we may not understand அநேக காரியங்கள் நடக்கிறதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். as to why God allows certain things, ஏன் சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார், or why God does things in a certain way, அல்லது ஒரு சில விதத்தில் ஏன் தேவன் சில காரியங்களை செய்கிறார், why sickness should come, why death should come, we don't always know. ஏன் வியாதி வருகிறது, ஏன் மரணம் வருகிறது, எப்பொழுதுமே நமக்கு அநேக சமயங்கள் அது தெரியாது. But one thing we know, he will never leave us nor forsake us. ஆனால் ஒன்றை நாம் அறிந்திருக்கிறோம், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. We live with that confidence all the time. நாம் இந்த நம்பிக்கையோடு கூட எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We need it especially now. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நமக்கு அது தேவைப்படுகிறது. I don't know what trial you're going through right now. நீங்கள் இப்பொழுதே எந்த உபத்திரத்துக்குள்ளாய் செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. Without any doubt I can tell you, ஆனால் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்ல முடியும், the Lord will not leave you or forsake you. தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். And he will strengthen you and help you. உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help us to live by these things we have heard, நாங்கள் கேட்ட காரியத்தின்படியாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். to see our Savior's face all the time. எல்லா நேரத்திலும் எங்களுடைய இரட்சகருடைய முகத்தை பார்க்க முடியாத உதவி செய்யும். Follow his example அவருடைய மாதிரியை பின்பற்ற உதவி செய்யும். of going down, 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 down. கீழாய் 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 போவதற்கு Help us, we pray. உங்களை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Through your Holy Spirit's power. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்கு தாரும். Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.